மறந்து தண்ணியிலே வருகிறார்கள் வெட்டார்கள். நான் படிச்ச பாட்டுக்கு அர்த்தம் சொன்னேன். மந்திக கொம்பில் மறந்து விழுகிற மாமர சோலை கண்டார். மந்திகள்லாம் குரங்குகள், கருக்குரங்கு எல்லா குரங்கும் மரத்துல அப்படியே கொப்புக்கு கொப்பு தாவி செல்லுகிறது. சரி, ஆமா. அப்படி காட்டுக்குள்ள சிங்கம், புலி, கரடி எல்லாம் வழிபடுறதுக்காக மணி அடிச்சுக்கிட்டே வராங்க. இன்னைக்கும் நீங்க பாவனாசத்திற்கு மேல லோயர் டேம் இருக்கு இல்லையா, அங்க போய் பாருங்க. மரத்துல மணி, அந்த காலம் கட்டிப்பட்ட மணி இன்னைக்கு மரத்துல உச்சில கிடக்கு. குறுப்பிடிச்சு போய் மேல கிடக்கு பெரிய மணி. வரவங்க தேசம் அப்படி கைத்த பிடிச்சு ஆட்டி விட்டு மணி அடிச்சா ஒரு பூச்சியோ இல்ல மிருகங்களோ ஆனையோ வராது. ஆனை ஆனைக்கு பாத்து போங்க. எல்லாம் பேங்க்ல தான் இருக்கு. நாங்களும் காரையாத்துல வில்லுப்பாட போயிருக்கும் போது புலி எல்லாம் கிடக்கும், அதனால பாத்து போங்க. கரடி உண்டா? எப்படி? ஆமா, கரடியும் உண்டு. அந்த காரையாத்துக்கு நாங்க வில்லுப்பாட போகும்போது அந்த பேச்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல மரத்துல மணி கட்டி போட்டு அவங்க கட்டி போட்ட மணி. அப்படி காட்டு பாதையாக நடந்து வரும்போது எந்த பாதையாக வர்றாங்க? அவர்கள் சொந்தம்பரும்பு விட்டு சுங்கனாரி முந்தை கல்லர் வீழை கடந்து பல்லர் வீழை கடந்து எங்க படிக்க? அதான் கேட்டேன். சொந்த பருப்பு விட்டு சுக்கு நாரி பொத்தை விட்டு கள்ளர் விலை கிடந்து பள்ளர் விலை தான் கிடந்து பாட்டு எப்படி எழுதிருக்காம பாருங்க. அந்த காலம் எழுதுனதை விட படிச்சவங்க தான் கெட்டிக்காரங்க. எழுதுனதை விட படிச்சவங்க தான் கெட்டிக்காரங்க. ஆறாரே பட்டன்மார்கள். அப்படி வரக்கூடிய பாதைகளை நமக்கு கலைப்பாக இருக்கிறது. இதுல ஒரு சுமை தாங்கி கல் இருக்கு. சுமைதாங்கி கல்லில் 6 பேர் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு தகையாறி கொண்டு நிற்கிறார்கள். சிறிது களைப்பாரி கொண்டிருக்கிறார். பார்த்தா முத்துப்பட்டன் அண்ணன்மார்களுக்கு தெரியாமே அண்ணன் கூட அண்ணனை பார்க்கிறதுக்கு வராங்க. அண்ணன் சொல்லிட்டாரு, கேரளத்துல பெண்கள் அதிகம்பான்னு சொல்லிட்டாரு. இருக்காவல கைய நெரிக்காரு, எப்ப போவோம் பெண்களை பாப்போம்னு. என்ன காரணம்? போய் பாப்போம். அப்படி அந்த பெண்களை நம்மளே என்ன செய்வோம்? அவங்க மட்டும்தான் நம்ம பார்க்க கூடாது. எப்படி கண்ணில் மை போட்டுக்கும் போய் பார்ப்போம், அவளை போவோம் அவளை என்று பண்ட முத்துப்பட்டன் அண்ணன்மார்களுக்கு தெரியாம மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வாரான். சரி, இத பார்த்தா பட்டராஜன் பட்டன்மார்கள் பார்த்தா ஏ அண்ணா என்னன்னா அங்க பாரு அதுல வாரது யாரு பாரு நம்ம தம்பி முத்துப்பட்டன். ஏ முத்துப்பட்டா, என்னன்னா உன்னை வீட்டுல விட்டுட்டு வந்தவன் ஏன்டா எங்களுக்கு தெரியாம இப்படி வந்த? அண்ணா, நீங்க போறது எனக்கு சிரமமா இருக்கு. வேட்டு தூக்கி வச்சுட்டு போது என்னால தாங்க முடியல. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி முத்துப்பட்டான், இந்த சிங்க புலி கரவடி எல்லாம் அடர்த்த பாதையில நீ தனியாக வரலாமா? சரி தம்பி முத்துப்பட்டா, சரியல்ல கண்டு பாதை கல்லர் வந்து வதைத்துமே விடுவார் நம்மை. அப்படி அண்ணா செங்கதிரோரை கேட்ட சிவந்தரோடு பட்டு வாங்கி அங்கனமாக இந்த வளமலை பாதுகோவே. தம்பியே முத்துப்பட்டா, சரியல்ல இந்த காட்டுப்பாதை. மப்பதாய் கல்லர் வந்து வதைத்துமே விடுவார் நம்மை. செங்கதிரனுக்கு சிவந்தனூர் பட்டு வாங்கி மங்களமாக நாம இந்த வடமலை பாதை போவோம். நாங்க தம்பி கல்லர் கண்டாலும் விடுவார்களா? விடமாட்டார்கள். தம்பி வதைத்து விடுவார்களே. தம்பி ஏண்டான் இப்படி வந்த? என்னையா சொல் பேச்சு கேட்காம இப்படி அலைகிற? அண்ணா பட்டர்மார்களே, இப்படி தனியா விட்டுட்டு போக கூடாது. விடக்கூடாது. 6 சுமைகளில் இருந்த சுமைகளை கொஞ்சம் எடுத்து தம்பி முத்துப்பட்டனுக்கு ஒரு சுமையாக கட்டி 7வது சுமையாக கட்டி அப்பதான் இது வர மாட்டேன். உனக்கு அதுல உள்ள அருமை தெரியும். புள்ளுத மாடு பொதிய சமக்கட்டு உனக்கு ஒரு சமயத்துக்கு தந்துருவேன். சரி, நீங்க கூட வாடுமே. ரொம்ப துள்ளுன்னு அப்படிதான் தூக்கி வைக்கணும். ரொம்ப துள்ளுங்க, திருப்பி எல்லாம் அனுப்ப கூடாது. துள்ளுதேன்னு பாத்துட்டு இருக்க கூடாது. சரி, பொதிய கூட கொஞ்சம் கட்டி தலையில சக்கு இறக்கி. அதனால அவனுக்கு ஒரு சுமையை கட்டி கொடுத்தாச்சு. இவனு தலை சுமையை சுமந்து கொண்டு விக்ரம சங்கம்